உண்மையான உழைப்பு ஒரு தமிழரா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அப்படின்னு அவர்கிட்ட நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். இந்த விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறத நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைக்கவே முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைதிச்சு அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு ஒரு தமிழரா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, ஏற்படும். இந்த மாதிரி சவால்கள் எப்படி பேசணும், அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு தீராம இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் தேடி நம்மளுக்கு நம்ம வீட்லயே இன்ஸ்பிரேஷன். லிங்கா சின்ன வயசு இருக்கும் போது அவ்வளோ நான் வீடியோ கேம் விளையாடுவேன். ஒரு சைக்கிள் ஒரு டைம் போதும்பா, நாளைக்கு விளையாடணும் உட்காருங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு நான் இன்னும் ஜெயிக்கலையே. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன்.
Your dad.